ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த அடை தோசை ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடை தோசை செய்கிறதுக்காக முதல்ல அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கான அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நார்மலாக நம்ம வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸில் தான் நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் இட்லி அரிசி, அது கூட கடலை பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் ஆல்ரெடி கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஊறதுக்கு அப்புறமா இதை போல் நல்லா உப்பி ஊறி வந்திருக்கும். இதை ஒரு மிக்ஸி கப்புக்கு கொஞ்சமாக மாற்றிக்கலாம். இது கூட காரத்துக்காக 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நான் சின்ன ஸ்பூனில் சேர்க்கறதால 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனில் சேர்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இதே போலவே எல்லாத்தையுமே அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதே போல் ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அடுத்தது அடை செய்யறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்ல மேலே வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாகி வரட்டும். தோசைக்கல் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா அடை ஊற்றிக்கோங்க. நான் தோசை மாதிரியே ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு அடை போல் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் திக்காக செஞ்சுக்கலாம். சைடில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் அடை தோசை வெந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி இட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமே அடை தோசை வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை போலவே எல்லா மாவுலையுமே அடை செஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக ஹெல்த்தியான ஃபுட் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். ஆனால் இந்த அடை தோசை செய்யணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். 4 மணி நேரம் ஊற வைக்கிறது மட்டும்தான் இதில் டைம் ஆகும். அவ்வளோதான் buddies, ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த அடை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக கடலைப்பருப்பு சட்னி வச்சு நான் அடை கூட சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கடலைப்பருப்பு சட்னியோட வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போலவே ஒரு ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.